Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT நியமன தேர்வுக்கான இங்கிலீஷ் சப்ஜெக்டோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் டெட் பேப்பர் 1 or 2 இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். SGT நோட்டிஃபிகேஷன் 2 days ஆகுது. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே பார்த்தோம். கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், எப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு இன்ட்டு 5 சப்ஜெக்ட். ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்கள். அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா. எந்த சப்ஜெக்ட்டுமே, அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு எதையுமே ட்ராப் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் தான் நல்ல மார்க்ஸை நீங்கள் எய்ம் பண்ணி போஸ்டிங்ஸ் வாங்க முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிருக்கீங்க இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப டஃப்பு, ரொம்ப டச் விட்டுடுச்சு, SGT எக்ஸாம் எழுதும்போது ப்ரிப்பேர் பண்ணது, அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டச் இல்லை, எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ தட் மேக்ஸு, தமிழ், சோஷியல் சயின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாமா 120 மார்க்ஸ்க்கு அப்படின்றதெல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்டையுமே நீங்கள் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபோ, இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வென் கம்பேரிங் டு அதர் சப்ஜெக்ட்ஸ். எப்படி அப்படின்னா, இப்போ சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு, சயின்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபோஸ் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், பாயிண்ட் வைஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கிலீஷ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி புக்கு டவுட்டு பற்றி கேட்டிருக்கீங்க, பழைய புக்கா புது புக்கா அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்துவாங்க, பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் டெட்டு அதே மாதிரி SGT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே நியூ புக்கு மாறி சில பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ தட் நியூ புக்கு மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு சில பேர் இப்படியும் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். பழைய புக்கு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நியூ புக்கு 6th to 12th. அதுவும் 12th பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ், இது ரெண்டுத்துக்குமே கம்பல்சரி நீங்கள் 12th வரைக்கும் படிக்கணும் இல்லைங்களா. அடுத்து இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா. இதை நீங்கள் எப்படி பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6th 7th பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு, அடுத்து 8th அண்டு 9th. அப்படி இல்லைன்னு சொன்னால் 8th மட்டும் நீங்கள் தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 9th அண்டு 10th. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் அமையணும். ப்ளஸ்ஸு 11th அண்டு 12th. சரிங்களா. இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6th 7th. ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேர்ம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட் இருக்கும். அந்த 3 யூனிட் பார்த்திங்கன்னா ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். செகண்ட் டேர்ம் ஆஃப் 6th ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு 3 யூனிட் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் டேர்ம்லேயும் அதே மாதிரி தான், ஒரு 140 130 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும் இந்த 3 டேர்முமே பார்த்திங்கன்னா. அண்டு 7th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அதே யூனிட் வைஸ் இன்ஃபோஸு அதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ ப்ரோஸ் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி படிக்கணும், போயம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி படிக்கணும், அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னால் அதை எப்படி படிக்கணும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட் இருக்குது. இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடம் இல்லை, ஸோ நான் அப்படியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கிராமர் பார்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா சீ டர்ட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோஸ் பார்ட் இருக்கும். போயம் த crocodile அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியில் அவுலி அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இன்ஃபோலாம். சீ டர்ட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தனியாகவே வீடியோஸ் கொடுத்துருப்போம். அண்டு உங்களுக்கு அதோட லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் தனியாக, 7th இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் தனியாக, 8th அதே மாதிரி
அண்டு 9th 10th பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுமே தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். புக் பேக்லேருந்து, கிராமர் பார்ட்லேருந்து, எக்ஸசைஸ்லேருந்து தனித்தனியாகவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆமையை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோட வகைகள் என்னென்ன, இந்த கடல் ஆமைகள் வந்து எங்கே இருக்குது, அதோட ஆரிஜன் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அந்த இன்ஃபோஸ் முடிஞ்ச உடனே டூ யூ நோ பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒக்காபுலரியில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் யூசேஜ் இருக்கும், சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கும். அடுத்து வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் செக் பாயிண்ட் வந்து ஒரு யூனிட்லேயுமே இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் கொஷின் பேப்பரில் அப்படியே அந்த கேள்வியே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அண்டு நீங்கள் இதை டெட்டு பேப்பர் 2லேயுமே வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது எப்படி வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கணும், அதுலேயே வந்து 3 காலமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. டோன்ட்டு சே, நோட்டு. அதாவது ஒரு ஃப்ரேஸ் எப்படி அமையணும், அது எப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், ஏன் அதை தவறாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கான நோட் இருக்கும். ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஒரு லாங்குவேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபோ. ஸோ இதுதான் வந்து 6th இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் பார்ட். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கவர் ஆகும். அடுத்து போயம் பார்ட் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த க்ரொக்கடைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன போயமாக இருக்கும். லூயிஸ் கேரோல் அதோட ஆத்தர். போயம் அப்படின்ற பார்ட் வரும்போது போயட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு நமக்கு தெரியணும். அதுக்கும் நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை, தனியாக போய் வெளியில் படிக்கணுமா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே லூயிஸ் கேரல்னு சொல்லிட்டு அவரை பற்றி தனியாக இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம கலெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக கிடையாது. அப்படி உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஜி, பிஜிடிஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க தான் வந்து தனியாக இன்ஃபர்மேஷன்ஸு சிலபஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி படிப்பாங்க. நமக்கு அந்த இன்ஃபோஸ்லாம் தேவையே கிடையாது. அஃப்கோர்ஸ் புக்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. எப்படின்னா லூயிஸ் கேரல் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு, அவரோட ஃபேமஸ் புக் வந்து ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டு. இந்த போயம் வந்து இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டு அப்படின்ற புக்கில் இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா போயம் அப்படின்னு வரும்போது க்ளோசரி பார்ட்டுனா அந்த போயமில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதோட மீனிங்கு. அண்டு டூ யூ நோ பார்ட்டு எப்படி நம்ம ப்ரோஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டூ யூ நோ பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த போயம்னு வரும்போது ரைமிங் வேர்ட்ஸு ரொம்ப முக்கியமானது. ரைமிங் வேர்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைம் ஸ்கீமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கும் நம்ம தனியாகவே வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் அடிக்கடி என்ன இது நடுவில் இதுக்கும் தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக ஆரம்பித்து புக்கு இன்ஃபோவை கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸு கவர் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, ரொம்ப டச் விட்டு இப்போ நீங்கள் எஸ்ஜிடி எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைமிங் வேர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸு, ஜாஸு, பாஸு, அதே மாதிரி இன்னு, டின்னு, தின்னு இல்லைங்களா. நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த சவுண்ட் வேரியேஷன் புரியும்னு நினைக்கிறேன். முடியும் போது எந்த ஒலியில் அந்த வார்த்தை முடியுதோ அதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம ரைம் ஸ்கீம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதை விவிடாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து போயமில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸு. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு. சப்ளிமெண்ட்ரியில் வந்து கதைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயுமே ஆத்தர்ஸ் இன்ஃபோ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லையா அனானிமஸாக யாருமே தெரியல, டைரெக்டாக ஒரு ஸ்டோரி மட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த நீதி கதைகள்லாம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய 6th term 1 பார்த்திங்கன்னா ஔலி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கேரக்டர் ஸ்பீக்கர் யார் அந்த கதையை சொல்கிறாங்க, யார் கேட்குறாங்க அப்படின்ற இன்ஃபோஸ் வந்து முக்கியமானது, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ப்ரோஸில் அண்டு போயமில் சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன பார்ட் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபோஸு 6th standard 7th standard இதே தான் உங்களுக்கு இருக்கும். டேர்ம் வைஸ் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் அண்ட் தேர்டு. ஸோ 6th and 7th பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக முடியும். 8th standard வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய டெட் பேப்பர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 8th standard இங்கிலீஷ் புக்கில் நிறைய கேள்விகள் அப்படியே உங்களுக்கு இருக்கும். நிறைய வேர்ட்ஸை கொடுத்துட்டு கேட்பாங்க, கிராமர் பார்ட் அப்படியே கேட்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா 8th நிறைய கவர் ஆகிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் டெட் பேப்பர் ஒன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2022ல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆச்சு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இப்போவே வந்து போட்டு மொத்தமாக குழப்பிக்க தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th and 7th ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் அண்ட் தேர் நான் வந்து தனியாக வந்து 8th அதே மாதிரி 9th 10th இது முடித்த உடனே 11th 12th என்னென்ன மட்டும் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதுமானது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 6th 7th நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.